சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ ஏற்கனவே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி டிஎன்பிசி சார்ந்த மாணவர்கள் எல்லாருடைய மிகப்பெரிய கோரிக்கைக்கான நாள். இது என்ன கோரிக்கைக்கான நாள்னா, நீங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ் யோசிச்சு பாருங்க. எதற்காக நம்ம போராடி இருக்கோம்? எதற்காக நம்ம டிஎன்பிசி கிட்ட போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தா போராடி இருப்போம் எல்லாரும். அது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமே இல்ல. இது வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இது வந்து மெயின்ஸ் இல்ல. இது வந்து ரிட்டனா எழுதுறது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்கு போராடி இருக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் மெத்தட்ல கொண்டு வாங்க, ரிட்டன்ல வந்து சரியா இல்ல. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் போராடி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ தேவைக்காக மட்டும்தான். அதாவது டிஎன்பிசி வந்து டிஎன்பிசியே சரியில்ல, அமைச்சர்கள் சரியில்ல, ஆட்சி சரியில்லைங்கிறது டிஎன்பிசி மாணவர்களுக்கு எப்பயுமே பேசுனதே கிடையாது. என்ன விஷயத்துக்காக நம்ம வந்து கோரிக்கை விடுக்கிறோங்கிறதா விஷயம். இப்ப டிஎன்பிசில ஒரு 100 பைலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைலால ஏதாவது ஒண்ணு திருத்தி மாத்தும் போது அந்த பைலா வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஏற்புடையதா அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் ஆலோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு விஷயத்த வெளியிடணும். இப்போ ஓஎம்ஆர் சீட்ல மாற்றத்தை கொண்டு வருவாங்க, அப்புறம் திரும்ப வேணான்னு மாத்துனாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம மாணவர்கள் எதுவுமே சொல்லல. நீங்க கொண்டு வந்ததுனாலும் சரி, பின்னாடி கொண்டு வந்ததுனாலும் சரி, அது பிரச்சனையே இல்லை. மாணவருடைய அதே மாதிரி வேகன்சி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினது கிடையாது. கோரிக்கை வைப்போம். எந்த எம்எல்ஏ எந்த அமைச்சர்கள் வந்தாலும், யார் முதலமைச்சர் வந்தாலும் வேகன்சி அதிகப்படுத்துங்க. ஏன்னா நம்ம தேர்வு இல்லை, பல லட்சம் பேர் எழுதுறோம். சும்மா 600 பேர் 500 பேர் 1000 பேர்னு வேலைக்கு போறதுனால எந்த இது இல்லை. ஒரு 5000 பேருக்கு மேல, ஒரு 6000 பேருக்கு மேல, ஒரு 10,000 பேர் போனா மட்டும்தான். இப்ப 200 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 165 கொஸ்டின் எடுக்கிற வரைக்கும் வேலைக்கு போன ஒருத்தர். அதான் லாஜிக். 165 கொஸ்டின் எடுக்கிறது ஈஸி நினைச்சிடறோமா? நீங்க சொல்லுங்க. கஷ்டப்பட்டு நீங்க 1 வருஷம் படிக்கல, 2 வருஷம் 3 வருஷம் படிப்பீங்க. இந்த எக்ஸாமோட இப்ப படிக்கிறது தான். அதுக்கப்புறம் ஒன்னும் பிரைவேட் வேலைக்கு போன லைஃப்ல வந்து டேர்னிங் பாயிண்ட் வேற மாறிடும் உங்களுக்கு. அப்ப அந்த இடத்துல நீங்க ஒரு 169 கொஸ்டின் எடுத்திருப்பீங்க. வேக்கண்ட் கம்மினால உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்ப வேக்கண்ட் அதிகரிச்சிருந்தா 165 வரைக்கும் வேலைக்கு போயிடலாம். ஒரு 185 ஆரம்பிச்சு 165 வரைக்கும் வேலைக்கு போனா மட்டும்தான் நல்ல ஒரு தரமா நம்ம நல்லா படிச்சதுக்கு ஒரு திருப்தி இருக்கும். கடைசியில 179 எடுத்தா மட்டும்தான் வேலை, 180 எடுத்தா மட்டும் வேலைனா வேக்கண்ட் கம்மிங்கிறனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வேகன்சி இன்க்ரீஸ் நம்ம என்னதான் கேட்டாலும் சார் அவங்க வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறனாலதான் அவங்க பண்றது இல்லை. நல்லா கேட்டுக்காங்க. ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணுங்கிறத கூட அழுத்த திருத்தமா தமிழ்நாடு முழுக்க அழுத்த திருத்தமா போய் உள்ள போய் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணுங்கிறது. ஒரு கட்சி இருக்குன்னா இந்த மக்களுக்கு ஒரு பட்டா வேணும்னு சொல்லி அதை அழுத்த திருத்தமா கேட்குறாங்க. ரைட்டா? டிஎன்பிசி சார்ந்த ஒட்டுமொத்த நம்ம மாணவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். எந்த கட்சியும் நம்ம இப்போ ஏடிஎம்கே பீரியட் இருந்தா ஏடிஎம் கிட்ட போய் கேட்போம், டிஎம்கே பீரியட் இருந்தா டிஎம் கிட்ட கேட்போம், இப்போ டிவிகே பீரியட்னா டிவி கிட்ட கேட்போம். நம்ம எந்த கட்சி சார்ந்து இருக்கவே முடியாது. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்தா நாம் தமிழர்கிட்ட போய் கேட்போம். எந்த கட்சி சார்ந்து நம்ம இருக்கவே முடியாது. நமக்கு தேவையானதை நம்ம போய் கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும். கேட்கறது ஜனநாயக உரிமை இருக்கு நமக்கு. கேட்கறதுனால இதெல்லாம் டைம் வேஸ்ட் அது இதுன்னு, அதாவது ஒன்றுபட்ட மாறுபட்ட கருத்து நமக்குள்ள இருக்கவே கூடாது. நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை பட்டியல் விரிவாக்கம் வருது, அது வருது. நல்லா கேட்டுக்காங்க. டிவிக்கே ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி டெய்லியும் ஃபிளாஷ் நியூஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அதிரடி ஆக்ஷன், அது ஏன்னா புதிய மாற்றங்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கணுங்கிறதுக்காக பல விஷயங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. அது மகிழ்ச்சி தான். அது அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. நம்ம அதையே வேடிக்கை பார்த்துட்டு டிவியில நியூஸ் பார்த்துட்டு லைவ் பார்த்துட்டு ஏதாவது மாறுமா நம்ம பார்த்துட்டு தான் நம்ம படிக்கிற வேண்டிய விஷயம். மற்றவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் நியூஸ் பார்ப்பாங்க. ரைட், மதுக்கடை மூடிட்டாங்க, ரவுடியில கைது பண்ணிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்புனா அந்த கட்சியாளர்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா நம்ம நம்பிக்கையா ஓட்டு போட்டோம், மக்களுக்கும் சந்தோஷம். அது அவங்களுடைய சந்தோஷம் சார்ந்து. டிஎன்பிசி மாணவர்களாகிய நமக்கு என்னன்னா அந்த அரசு வேலையில போய் உட்காந்து வேலை பார்க்கணும். அந்த அரசு வேலையில வேலை பார்க்கணும். நம்ம சும்மா போக முடியாது. நம்ம 6 மாசம் குறைந்தபட்சம் 1 வருஷம் என்னதான் இருந்தாலும் கடைசி 6 மாசம் படிக்கிறது தான் ஒரு தேர்வாளர் வெற்றியாளரே ஆக முடியும். அப்ப அங்க வந்து வரும்போது நம்ம இந்த 6 மாசம் படிக்கிறோம்னா இந்த சிலபஸ் பிரச்சனையா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. ஒட்டுமொத்த ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறோம், நான் போட்டிருக்கோம், கிஷோபா சார், நான் அங்கதான் வந்திருக்கேன், மெட்ராஸ் வந்திருக்கேன். கிஷோபா சார் போட்டிருக்காங்க, எல்லா அகாடமியும் போட்டிருக்காங்க. நாங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டோம், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாங்க அனுப்பிச்சு விட்டோம். அவங்களே எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி நியாயமானதை நிறைய கோரிக்கைகள் இருந்தாலும் மெயினா 2 விஷயம். வேகன்சி அதிகரிக்கணும், 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கணும். ஓல்டு சிலபஸா நியூ சிலபஸாங்கிறத தாண்டி முதல் லாஜிக் இருக்கா சிலபஸ்ல? 2 வருஷம் போராடிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாது. குரூப் 4ல மறுதேர்வு நடத்துங்கன்னு சொல்லி சென்னையில போராட்டம் நடத்தணும். ஏன் நடத்தணும் நீங்க சொல்லுங்க? யாராவது ஒரு துளி கேட்டாங்களா? ஏன்னா நம்ம கிட்ட ஒற்றுமை எதுவும் இல்லைன்னா இருக்கு எல்லாருக்கிட்டையும். நாளைக்கு ட்ரெண்ட்ல நீங்க ட்விட்டர் ட்ரெண்ட்ல காமிங்க, நியாயமான விஷயத்தான் கொண்டு வரோம். நியாயமான விஷயத்த கேட்கறதுக்கு பிளாட்ஃபார்ம் நமக்கு இல்லை. நல்லா கேட்டுக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக்கோ ட்விட்டர் இது மூலமா தான் இன்னைக்கு கருத்துக்களை ட்ரெண்ட் பண்ணும்போது தான் எல்லா மீடியாக்களும் எல்லா நியூஸ் சேனலும் பார்க்குறாங்க. சாதாரணமாக ஒரு 10 பேர் போய் 5 பேர் போயின்னா அவங்களுக்கு கேட்காது.
அப்போ ஒட்டுமொத்த மாணவர்களுடைய கோரிக்கை ஒரு 5000 பேர் சேர்ந்து ஒரு கரெக்டான வலியுறுத்தினா கூட அது மீடியாவுக்கு போகும் கண்டிப்பா. அதுக்காக சொன்ன நம்ம சொல்ற 5000 பேர் இப்போ ஒரு 10,000 பேர் நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் பண்றோம். 10,000 பேர் சொல்றத டிஎன்பிஎஸ்சி கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. நியாயமான விஷயத்த பண்ண முடியுமா? ஏன்னா நீங்க திரும்ப நீங்க அசால்ட்டா இப்ப விட்டுட்டு, சார் படிக்கிற வேலைய பார்ப்போம் சார், வர்றது வரட்டும்னு நீங்க எக்ஸாமுக்கு போறீங்கல்ல. அது கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். இந்த எக்ஸாம்லனா அடுத்த எக்ஸாம் பார்ப்போம். இந்த எக்ஸாம்ல நான் பிரைவேட் வேலைக்கு போறதுக்கு தயார்ன்னு பார்க்குறவங்களுக்கு இந்த இந்த அருமை தெரியாது. கஷ்டப்பட்டு பல வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த சிலபஸ்ல இருக்கிற அந்த படிக்கும்போது தான் அதோட பிரச்சனை தெரியும். அவுட் சோர்ஸ் புத்தகத்தை இப்ப அடுக்கி கூட வச்சிருவேன் நான். எவ்வளவு புத்தகங்கள்னு. அந்த புத்தகங்களையும் உறுதியா சொல்ல முடியுமா? இந்த புத்தகங்கள தான் வரப்போகுதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல நான் கூட சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஒரு நம்பிக்கையோட 90% சொல்லலாம். அந்த 10% இக்கண்ணா வச்சு தான் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் இதுல எல்லாமே இருக்குப்பா. கலைச்சொற்கள்லாம் 15, 14 வால்யூம் இருக்கு. அது என்ன சார் கலைச்சொற்கள்ங்கிறீங்க. அது ஒரு 10 கொஸ்டின், அது ஒரு 5, 15 கொஸ்டின் தானே சார். அவ்வளோ அசால்ட்டா போயிருச்சா நமக்கு? ஜிகேல கொடுக்கப்பட்ட சிலபஸ்ல ஸ்கூல் புக்லயே எடுக்கல. அவுட் சோர்ஸ் தான் போறோம். படிச்சிருவீங்களா? ஜியோகிராஃபில அவுட் ஆஃப் சிலபஸ் போறோம். படிச்சிருவீங்களா? ஒரு குரூப் 4 10ஆம் வகுப்பு படிச்சவங்க அப்ளை பண்ணக்கூடியது. படிச்சிட முடியுமா? நான் நடத்திட முடியும். ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேர் கூட படிச்சிட முடியும். எல்லா 10ஆம் வகுப்பு தரவங்களும் 12ஆம் வகுப்பு தரவங்களும் படிக்க முடியுமா? டிகிரி படிச்சிருக்க நம்மளும் அதை யோசிக்கணும். டிகிரி படிச்சிருக்க நம்மனாலேயே கஷ்டம் தான் அது. ஏன்னா அந்தந்த தரத்துக்கு தகுந்தாப்புல அந்தந்த தேர்வு. ஏன்னா அதுக்கான சம்பளம் தான் வாங்குறோம். நம்ம இவ்வளோ அவுட் சோர்ஸ் படிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே கடைசியில் ஒரு 10 கொஸ்டின் லக்கில் கிடச்சி இப்படி போகிறோமே, போய் 1 லட்சம் சம்பளம் வாங்க போகிறோமா? குரூப் 1க்கு இணையாக போய் உட்கார போகிறோமா? கிடையவே கிடையாது. நீங்கள் அதனால் மைண்டில் புரிஞ்சுக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, கோரிக்கை புதிய ஆட்சி வரணும். இந்த ஆட்சி இப்போ லாஸ்ட் ஆட்சியில் ஓப்பனாகவே சொல்கிறேனே, நம்மளுடைய நம்ம அந்த 2 வருஷம் என்ன டிஎன்பிசி நடந்துச்சுன்னு இந்த ஆட்சியாளர்கள் யாருமே பார்க்கல. பார்த்துருந்தா ரோட்டில் இறங்கி போராடி இருக்க மாட்டோம். கோரிக்கையை வச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு கோரிக்கை வச்சிருக்க மாட்டோம். இன்னைக்கு டிவிகேவோட அரசாங்கத்துக்கு இன்னைக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்க மாட்டோம். இவங்களும் நம்மளை பார்க்காம இருக்கிறோம். இவங்களா காது கொடுத்து கேட்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. இவங்ககிட்டயும் நம்ம வலியுறுத்தணும். இவங்க சைடு என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்லியிருக்கலாம்ப்பா. சொல்லியிருக்கோம். முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அந்தந்த எம்எல்ஏ பார்த்து சொல்லியிருக்கோம். பனையூர் அலுவலகத்தில் போய் எல்லாம் கொடுத்துருக்கோம். சொல்லியிருக்கோம். நேரில் நானே போயிருக்கேன். ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அண்டு அவன் நடராசன் எல்லாரும் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். நிறைய எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம். மெயில் மூலமாகவும் சொல்லியிருப்போம். இப்போ நாளைக்கு ட்விட்டரு, நாளைக்கு மெயிலு, வாட்ஸ்அப் மூலமாக சொல்ல தான் போகிறோம். பட் உண்மையான நிலவரம் இதுதான். இது மாணவர்களுக்கு இது தேவைப்படுது. கொடுக்கும் போது என்னன்னா கீழே ஒரே ஒரு வரி தான். இது மாணவர்களுக்கு சாத்தியமானதா என்று நீங்க ஒரு குழு அமைச்சு நியாயமான முறையிலேயே அனௌன்ஸ் பண்ணுங்க. எதுனாலும் ஓகே தான். அதுக்காக கம்ப்ளீட்டா புது சிலபஸும் கேட்கல. 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிற ஒரு சிலபஸ், கரெக்டான சிலபஸ்லயே நம்ம போராட்டம் இருந்தா நம்ம அப்புறம் வேகன்சி எப்படி வரும்? அது நேர்மையா எக்ஸாம் நடக்கணும். அதுவும் இல்லாமல் சீக்கிரம் ரிசல்ட் போடணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி போனேன். அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துருது. அப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட் வரக்குள்ள அடுத்த எக்ஸாம் அப்படியே மாறி செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் நடக்குதா என்னன்னு கூட மறக்கிற அளவுக்கு போயிருது இப்போ காலம். அப்போ கூடிய விரைவில் ரிசல்ட் வரணும். கூடிய விரைவில் டக்குன்னு நடக்கணும். நீங்கள் யூஜிசியில் நெட் எக்ஸாம் நடக்கும். ஆனால் அது ஆன்லைன் நடத்துவாங்க. பட் 6 மந்த் கொண்டே நடத்தி டக்குன்னு ரிசல்ட் போடுவாங்க. அப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். மார்க் ஷீட்டு அது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டிஎன்பிசியில் வந்து இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா ஒரு 100 நாளில் இப்போ ரிசல்ட் கூட ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாகவே கொஞ்சம் ரிசல்ட் எல்லாமே நடக்குது. சிலபஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் தான் பிரச்சனை. வர டிசம்பர்லையும் 20ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு. 21ஆம் தேதி சார் என்ன சார் செய்வோம், இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு யாரும் ஃபோனில் அடிச்சிட வேணாம். யாரும் கமெண்ட் கூட பண்ணிடாதீங்க. இல்லை சார் பண்ண மாட்டோம், நாங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கிறோம்னு நம்ம உட்காந்துருக்கலாம். பட் அதில் பாதிப்புக்கு நிறைய ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க. பள்ளிப்பாட புத்தகம்னு உங்களுக்கு நல்லா கேட்டுக்காங்க. நடத்த முடியாமல் ஒரு விஷயம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. இப்போ நாளைக்கு இது பண்ணல வைக்கல, நாங்கள் அவுட் சோர்ஸே எடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கவே. சரி ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் எப்பயும் போல பழைய சரி ஐட்டு இனிமேல் என்ன சொல்ல நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க, நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் நடத்திட்டு போயிட்டே இருப்போம். எப்பயும் போல நடத்தி நம்ம முடிஞ்ச வரைக்கும் 2.5 லட்சம் கலைச்சொற்கள் நடத்த முடியாது. சரி முக்கியமான கலைச்சொற்களும் நடத்திட்டு தான் போவோம். மறுவு பெயர்களை இந்தப்பான்னு சொல்லி அந்த அவுட் சோர்ஸில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருப்போம். தேர்வு தாள் எழுதும் போது தான் தெரியும். 60 கொஸ்டின் 65 கொஸ்டின் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கும். அன்னைக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. எக்ஸாம் முடிச்சிட்டோம், நாங்கள் ரிசல்ட்டை போட்டோம் போய்கிட்டே இருப்பாங்க. 165 எடுத்தாலும் வேலை, 170 எடுத்தாலும் வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ படிச்சிருந்து வரலன்னு சொல்லிட்டு திரும்ப இருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் உட்காந்துருப்போமா? ஒரு விஷயம் தவறா நடக்குதுன்னா ஒருமித்தமா எல்லாரும் கேட்கக்கூடிய உரிமை இருக்கு. போராட வேண்டிய உரிமை இல்லை. காது கொடுத்து கேட்கலைங்கிற போது போராட வேண்டிய நிலைமை வரும். ரோட்ல இறங்கி ஐயா கேளுங்கய்யா, அப்பயும் கூட ரெக்வஸ்ட் தான். முறையான லாஸ்ட் டைம் வந்து போராட்டம் மறுதேர்வு குரூப் 4 நடத்த வேண்டும் சொல்லி முறையான போய் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்து போலீஸ் பெர்மிஷன் வாங்கி முறையாக எத்தனை பேர் கூடணும்னு சொல்லி தான் அன்னைக்கு அந்த கூட்டத்தை போட்டு போராடணும். ஆனால் செவி யாரும் காது கொடுத்து கூட கேட்கல. புழு பூச்சி கூட இந்த உலகத்தில் மரியாதை இருக்கும். அன்னைக்கு போராடின எல்லாருக்கும் ஒரு % கூட அதுக்கான பதில் வரல. அதோடைய வலியும் வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும். முதல் நாள் போய் ரோட்டில் எங்கன்னா உட்காந்துருந்தோம். நானும் நடராஜ் சார், கிஷோபா சார்லாம் உட்காந்து
டீயை குடிச்சுக்கிட்டு அந்த பசியோட அங்கே உள்ள போய் அவர் அந்த சங்கத்தை அந்த தலைவர் இருந்தாங்க அனுமதி. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு புதுசுல எப்படி அனுமதி வாங்கணும், ஃபுட்டுக்கு எப்படி ரெடி பண்ணணும், அங்கே ரெஸ்ட் ரூம் லேடிஸ்லாம் வருவாங்களே ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும், காவல்துறை அவ்வளோ காவல்துறை இருந்தாங்க. தைரியமாக மேடல் நின்று பேசணும். ஒரு வாரத்தை பிசுறு தட்டினாலும் நமக்கு பர்சனலாக பாதிக்கப்படும். அப்போ கவனமாக பேசணும். அவ்வளவு முடிச்சுட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஒரே ஒரு நியூஸ் சேனல், அப்போ ஜெயா நியூஸ் சேனல்னு நினைக்கிறேன், அந்த நியூஸ் சேனல் மட்டும் வந்தாங்க, பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அது நியூஸில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்போ கூட வருத்தமாக இருந்துச்சு. சென்னையில் நின்று இவ்வளோ பெரிய இது நடத்துகிறோம், ஒரு சேனலுக்காரங்க கூட ஒரு 10-15 பேர் வரலையே, அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. கம்யூனிகேஷன் பண்ணி கூட வரலையே, ஒரு புழு பூச்சி கூட மரியாதை இருக்கு. இத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இதில் மன உளைச்சலாகி உங்களுக்கு தெரியும், நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது வினாத்தாள் சார்ந்த ஒரு விஷயம். கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு என்ன, அவங்களுடைய இப்போ நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோட அறிவை கொண்டு போய் 10ஆம் வகுப்புக்காரன் தம்பிகிட்ட போய் காமிக்கக்கூடாது. அது அது உலகத்திலேயே அது அந்த கல்விக்கே அது இழுக்கானது. என்னுடைய பிஹெச்டி தரத்தை நான் பிஹெச்டி லெவலில் வர்றவங்ககிட்ட நான் என்னோட தரத்தை காமிக்கணும். ஒரு 10ஆம் வகுப்பு வரவங்களுடைய மனநிலை, சைக்காலஜின்னு ஏன் இருக்குது, மனநிலை, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு? நீட் எக்ஸாம் கூட அவங்க சாம நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சிலபஸ் படி அவங்க சாம அந்த புத்தகம் படி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் கூட அவுட் சோர்ஸ் அந்த பிரச்சனை இல்லை, அவ்வளோ பெரிய மருத்துவ படிப்புக்கே. ஸோ இது அவுட் சோர்ஸ் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. எந்த புக்கு வேணாலும் படிக்கலாம், பட் உறுதியாக அது வருமாங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் இப்படி போக மாட்டோம்னு கூட நாங்கள் சொல்ல வேண்டிய. 10ஆம் வகுப்பு தரன்னு ஏன் போடுறீங்க? பள்ளிப்பாட புத்தகத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? பள்ளிப்பாட புத்தகமே இனிமேல் படிக்காதீங்கப்பான்னு கூட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுங்கவேன். டிஎன்பிசி எழுதுகிற ஏற்கனவே 13 லட்சம் எழுதுனாங்க, இப்போ 7 லட்சம் வரும், அடுத்து ஒரு 2 லட்சம் பேர் எழுதுவாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. நாளைக்கு 21ஆம் தேதி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த மாணவர்கள், ரைட்டா? ட்விட்டர் எனக்குலாம் புதுசு தான். எல்லாம் ஒட்டுமொத்த மாணவர்களும் ஒருமித்தமாக எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது என்னன்னா, நம்மளுடைய உரிமையை கேட்கறது. நம்மளோட உரிமை, இப்போ மேட்ச் பார்க்குறீங்க, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருச்சுன்னா அது ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறீங்கல்ல, எங்கள் தலை தோனி அந்த மாதிரி விஷயங்களை. அப்போ அவங்கவுங்களுக்கான அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்களா? இது வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கான விஷயம். அது போகும்போது அந்த மீடியாவுக்கு போகணுங்கிறது தான். மீடியாவுக்கு போனால் மட்டும்தான் அவங்க உடனே நியூஸில் பார்ப்பாங்க, சரி இந்த பசங்களுக்கு என்ன பிரச்சனை, உண்மையாகவே பிரச்சனையா, ஐஏஎஸ் அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சு என்னன்னு முடிவெடுங்க, உடனே முடிவெடுங்க. ஏங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா அது பஸ் ஸ்டாண்டுக்கே பிரச்சனை தானே, அதனால தானே மூடுறாங்க. உடனடியாக முடிவெடுத்தாங்கல்ல. 100 ரவுடியை கைது பண்ணுறாங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்போ அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த மாணவருடைய மனநல சார்ந்த பிரச்சனை. லாஸ்ட் கவர்மெண்ட் ஓப்பனாகவே இதில் நீங்கள் ஒன்றும் இல்லை, அவங்க டிஎம்கேல கேட்டாங்க பார்த்தீங்களா, என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்க. நான் மெயில் பண்ணேன், எங்கள் டிஎன்பிசி மாணவருடைய குறைகளை நீங்கள் காது கொடுத்து கேளுங்க சார் அப்படின்னு நான் மெயில் இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்கல்ல, அதில் நான் மெயில் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு குறை இருக்குது, எல்லா மாணவர்கள்ட்டையும் கேட்கணும். ஓஎம்ஆர் சீட் மட்டும் பெர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் கேட்கக்கூடாது, எல்லா விஷயத்தையும் கேட்கணும் மாணவர்கள்ட்ட. அதுக்காக நாங்கள் சொல்கிற சிலபஸ், இப்போ நான் ஒரு சிலபஸ் தயார் பண்ணுறேன், இதை டிஎன்பிசி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி இப்படி தான் நடத்துங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. நியாயமான முறையில், ஏன்னா ஒட்டுமொத்த மாணவர்களுக்கானது தான் டிஎன்பிசியை தவிர டிஎன்பிசி சொல்கிறத முழுசாக மாணவர்கள் கேட்கணுங்கிற விஷயமே கிடையாது. ஒட்டுமொத்த மாணவர்களுக்கானது. இந்த மாணவர்களுக்கு சரியான ஆட்களை தேர்வு செய்கிறது தான் டிஎன்பிசியோட வேலை. நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது அதிகாரத்துவம், அது உங்களுக்கே தெரியும். நாங்கள் கொடுத்துட்டோம், இதைத்தான் செய்யணும், நீங்கள் பாருங்க, அவ்வளோதான். மூச்சு விடாமல் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இது அதிகாரத்துவம் தான், ரைட்டா? அது நல்ல முடிவாக இருந்தால் அந்த அதிகாரத்துவத்தை ஏற்றுக்கலாம். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை ஏன் ஒரு கமெண்ட்ல நீங்க கேளுங்களேன், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் படி உண்மையாவே பிரச்சனை இருக்காப்பான்னு கூட கேளுங்க. அப்ப தெரிஞ்சு போயிரும்ல, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அந்த ஓட்டிங்லயோ எந்த பிரச்சனை இல்லைன்னா நார்மல் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை. எதற்கும் தயார் தான். படிக்கிற நீங்க தயாரா இருக்கும்போது நடத்துற நாங்க தயார் இல்லையா? மாணவர்கள் சார்ந்த ஒரு விஷயம்னா ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு அது இதுன்னு சும்மா தேடி நீங்க மனசாட்சி சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மேல நீங்க யாராவது படிச்சீங்களா? நியூஸ் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தீங்க, ஆட்சி மாறுமா, இல்லை சிலபஸ் இதாகுமா, வேக்கன்சி கூடுமான்னு எல்லாருடைய மனதில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. யார் 2 மாதம் மனதார படிச்சுன்னு சொல்லுங்க, சத்தியமாக சொல்கிறேன் யாரும் படிச்சிருக்க முடியாது. 24 மணி நேரமும் நியூஸ் சேனலில் மாற்றிட்டு தான் உட்காந்துருந்தது. இது மனநிலை. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது ரைட்டா? உணர்வுகளுக்கு மதிப்பளித்தால் மட்டும்தான் மன்னனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? உங்களுக்கு அந்த மேடையில் சொல்கிறத நான் சொல்கிறேன், ரைட்டா? எங்களோட ஒட்டுமொத்த மாணவர்களும் நீங்கள் என்ன நினைக்கிறேங்கிறத கமெண்ட்டில் போடுங்கன்னா, லாஸ்ட் கமெண்ட் நிறையா போட்டிருந்தீங்க. போட்டதில் 99% பேர் அவுட் சோர்ஸ் வேணாம். ஆமாம் சார், கரெக்ட். நீங்கள் 1% முன்ன பின்ன இருக்கும். அது புதிய மாணவர்கள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த ஆழம் பழைய சிலபஸ் முதல் எடுத்து கூட பாருங்கவேன். அந்த சிலபஸ் கூட உரைநடை, இலக்கியம், இலக்கணம், அதில் ஒரு 30, இதில் ஒரு 30, இதில் ஒரு 30, 10 கொஸ்டின் +1 +2 சுற்றி விடுவாங்க. அதில் 90 92 எடுத்தாங்க.
தமிழுக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை கிடையவே கிடையாது. தமிழுக்கு பிரச்சனை வந்ததே கிடையாது. தமிழுக்காகவே டிஎன்பிசிக்குள்ள வந்தவங்க ஏராளம் பேர். இன்னைக்கு தமிழுக்காக டிஎன்பிசி விட்டு போறவங்க ஏராளம் ஏராளம் பேர். ஏன்டா இது, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் கூட படிச்சிருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. தவறான ஒரு, நம்ம தமிழை வளர்க்குறோம், தமிழை வளர்க்குறோம்னு சொல்லி ஓலைச்சுவடி அளவுக்கு கொண்டு போனோம் பார்த்தீங்களா? இனி வந்து கொண்டை வச்சுக்கிட்டு கையில் ஓலைச்சுவடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு மாதிரிதே ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு தமிழ் அப்படி போனோம் போல இருக்கு. லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். ஒரு எம்எல்ஏ எம்பி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட அவங்க பேசும்போது கூட இங்கிலீஷு தமிழ் எல்லாம் கலந்து தான் பேசுறாங்க. சுத்த தமிழ் பேச வேண்டும்னா ஒரு எம்எல்ஏ கூட இங்க ஜெயிக்க முடியாது, பேசவே முடியாது. வாழ்வியல் நடைமுறைப்படி இன்னைக்கு எல்லாமே இருக்கணும் தான், தமிழ் தெரியணும் தான். அதுக்காக ரொம்ப ஓலைச்சுவடி அவ்வளவுக்கு அப்படிங்கிறதுக்கு வேண்டியது இல்லை. ஒரு 10ஆம் வகுப்பு தரத்துல குரூப் 4 வேலைக்கு எடுத்தீங்கன்னா 25,000 சம்பளம் கொடுக்க போறீங்க, ஃபைலை மெயின்டைன் பண்ண போறோம், நல்ல நேர்மையா வேலை செய்யற ஆளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இதுல வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. நேர்மையான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவளை போட்டு செதைச்சு அவங்கள வாட்டி வதக்கி அப்படி போட்டு குழப்பி செஞ்சு கடைசியில் இந்த 20 கொஸ்டின் யார் லக்கில் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலைங்கிற பிம்பம் வேணாம். தமிழில் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் இந்த குரூப் 4 நீங்கள் இப்போ இன்னைக்கு நீங்கள் யாருமே நீங்கள் கசகசன்னு நீங்களா பேசிட்டே இருப்பீங்கல்ல, ஒற்றுமை இல்லைன்னா நீங்கள் டிசம்பர் 21 எல்லா யூடியூப் சேனலும் ஐயோ இப்படி நடந்துருச்சா அப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் பேசுவான். அடுத்து பிளானர் வந்தோன்னே மறந்துடுவான். அப்புறம் இப்பயாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருப்பான். அடுத்த வருஷம் குரூப் 4 இல்லைன்னா 1.5 வருஷம் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய பாதிப்பாயிரும். முன்கூட்டியே யாருக்கு எந்த பாதிப்பு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இவ்வளவு வலியுறுத்துறோம். எந்த வலியுறுத்தலையும் தொடர்ந்து தொன்று தொட்டு ஒரு 6 மாசம் போராடுவோம். யாரும் படிக்காதீங்கன்னு நீங்க யாரும் சொல்லல. 2 நாள் 4 நாள் அதிகபட்சம் 4-5 நாள் அதிரடி நடவடிக்கை தான். எஸ் ஆர் நோ, இது செய்ய முடியும் இல்ல செய்ய முடியாது. மாணவருடைய ஒட்டுமொத்தம் பண்ணும்போது கண்டிப்பா முடியும் முடியாதுங்கிற கருத்தை சொல்லுங்க. இல்லைன்னா படிக்க ஆரம்பிச்சிருவான், நம்ம எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவோம். பட் பாதிக்கப்பட போறது நீங்க எல்லாரும் தான். கண்டிப்பா அதுல பாதிப்பு இருக்கு. அதனாலதான் அழுத்த திருத்தமா சொல்றோம். 10ஆம் வகுப்பு தரம்னு போட்டிருந்துன்னா 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்குன்னு நம்பிக்கை சொல்லிட்டா போது. நம்ம நினைப்போம் மனசுல, சார் அதெல்லாம் 10ஆம் வகுப்பு தரத்துல இந்த ஒட்டம் வரும், நீங்க வேணா பாருங்க, சர்ப்ரைஸா வரும். சரி, அது சர்ப்ரைஸா வரும்னு சொல்றாங்க. அது முன்கூட்டியே தெரிஞ்சாதானே சரி. தேவையில்லாத படிக்காம மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ஜிகே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம உறுதியா சரி 10ஆம் வகுப்பு தரம்னா அந்த 10ஆம் வகுப்பு தரம்னா 12வது வரைக்கும் படிப்போம். நம்ம 10ஆம் வகுப்பு தரம்னா 10வது வரைக்கும் இல்ல, 12வது வரைக்கும் படிச்சுட்டு நல்ல ஜிகே வந்து ஸ்டேட்மெண்டா இருக்கு. சயின்ஸ் நல்லா படிக்கணும், இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். மேக்ஸி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனா இங்க அவுட் சோர்ஸ் நிறைய படிச்சு உங்களுக்கு தெரியலையா, மறந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் படிச்சோன்னா அடுத்து மறந்துடும், இந்த வார்த்தை அந்த வார்த்தை இது இங்க மாதிரி தான். அப்ப ஜிகே வந்து நம்ம ஃபோக்கஸ் குறைஞ்சிரும். மேக்ஸ்ல ரீசனிங் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபோக்கஸ் குறைஞ்சிரும். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா 160 வந்து நிக்கும். அப்ப அங்க ஒரு 10 கொஸ்டின் யார் லக்கில் அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வேலையா. ஏதோ ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஏற்கனவே அங்க லக்கணத்துல எழுதிருக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர் கீ. நல்லா கேட்டுக்காங்க. ஒரு தேர்வாணையத்தில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னா ஆன்சர் கீ வந்தோடனே 200 கொஸ்டினுக்கும் இதுதான் இந்த இடத்துல தேடி நம்மளால், மாணவரால், யூடியூபரா சொல்லல, அகாடமியா சொல்லல, அகாடமிக்காரன் கண்டுபிடிச்சு சொல்லல, மாணவரால் தேடி எடுத்து நான் சரியான ஆன்சர் செக் பண்ண முடிஞ்சா அது சரியான வினாத்தாள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களை மட்டும் நம்ம யோசிக்கக்கூடாது. தேனியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, தருமபுரி, அரியலூர்னு அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமம் இருக்கு. மலை கிராமத்துல நெட்டு வசதி கூட இல்லாம எங்கெங்கயோ இருக்காங்க. அந்த கிராமங்களுக்குள்ள உட்காந்து படிக்கிறவங்களாம் நினைச்சு பாருங்க. அவங்க இப்ப பெரிய ஒரு புக் ஸ்டால் கூட போயிருக்க மாட்டாங்க. நிறைய புத்தகங்கள் இப்ப நாங்களே ரீசெண்டா போகும்போது கிஷோபா சார் எடுத்து இந்த அதெல்லாம் காமிச்சாரு. கலைச்சொற்கள் அந்த வால்யூம் எல்லாம் எடுத்து காமி, அது மொத்தம் வாங்குறதுக்கே ஒரு 5000, அது மட்டும் ஒரு 5000 6000 ஆயிடுச்சு. நானே சொன்னேன், ஏன் சார் நான் இப்ப அங்க இருந்து வந்திருக்கேன், இப்ப நீங்க காமிச்சிங்க இந்த புக்கெல்லாம் நான் வாங்கினேன், எங்க ஊர்ல நிறைய பேர் படிக்கிறாங்களும் தெரியவே தெரியாது சார், இது எப்படி இது ஜெராக்ஸும் போட முடியாது, எழுத்துக்களும் தெரியல. ரொம்ப உள்ளார்ந்து பயங்கரமா போயிருச்சு. ஒரு கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் விட்டுருக்காங்கன்னா அந்த வெப்சைட்ல இருக்கிற விஷயங்களை ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நம்ம போய் அதை படிக்க முடியாது. நிறைய கிராமங்களுக்கு அது தெரியாது, ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்காங்க. விவசாயம் எப்படி அங்க அப்படியே லைட்டா மறுத்து போகுது, அது மாதிரி அரசு வேலைக்கு கனவுங்கிறதே விட்டுட்டு டிகிரி படிக்கணும்னு ஆசை இல்லாம பள்ளி பாட புத்தகத்துக்கும் மதிப்பு இல்லாம அப்படியே போயிடுவாங்க. அது தவறான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சு, வேலைக்கு போகலனாலும் தமிழ் வளர்ந்துச்சு. உங்களுக்கு தெரியாது, நாங்களாம் பேசுவோம், டிஎன்பிசியால தமிழ் வளர்ந்துச்சு. ஒவ்வொரு புலவர்களை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு புலவர்களை பத்தி தெரிஞ்சுட்டாங்க. உரைநடை படிக்கும்போது மதுரையோட நகரம், திருநெல்வேலி எப்படி ஊரு, கோயம்புத்தூர் எப்படி ஊரு, ஒவ்வொரு நகரங்களுடைய செல்வாக்கு என்ன, சிறப்பு என்ன, மணிமேகலை படிக்கும்போது, சிலப்பதிகாரம் படிக்கும்போதும் இப்படிலாம் அந்த காலத்துல வாழ்ந்தாங்களா, திருமந்திரம் படிக்கும்போது இப்படி ஒரு மருத்துவ குணம் இருக்கா, அது இதுன்னு நிறைய தமிழை நிறைய வளர்ந்துச்சு. வேலையே கிடைக்கலனாலும் தமிழ் மீது பற்றாச்சு. டிஎன்பிசிக்கு அது நன்றி சொன்னோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசிக்கு பெரிய நன்றி சொன்னோம். நிறைய விஷயங்களை இது பண்ணிக்கிட்டோம்.
இன்னைக்கு எப்படின்னா, ஐயோ இந்த தமிழுக்காகவே டிஎன்பிசிக்கு போகக்கூடாதுங்கிற நிலைமை தான் இருக்கு. இது ஹானஸ்ட்டா என் மனசுல பட்டத சொல்றோம். என்கிட்ட நெறைய மாணவர்கள் சொல்றத நாங்க சொல்றோம். உங்க மனசுலயும் படுறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பட் விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுப்போம். இந்த ஒரு 3 நாளைக்கு ஒரு முயற்சி, நெறைய முயற்சி எடுப்போம். நெறைய முயற்சிகள் எடுப்போம். அதுல ஒரு முயற்சி தான் நாளைக்கு 21 ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ண சொல்றாங்க. ட்ரெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ கீழ குடுக்குறோம். கமெண்ட்ல குடுக்குறோம். அதே மாரி டெலகிராம் குரூப்ல குடுத்துருக்கோம். தயவு செய்து ஒற்றுமையா இருந்து சொல்லுங்க. இதுல உடன்பாடு இல்லன்னா நீங்க பேசாம படிச்சுக்கிட்டு இருங்க. ஆனா உடன்பாடு இருக்கிறவங்க ஒருமித்த கோரிக்கைய வைங்க. அது நியாயமா இருந்தா வைங்க. எனக்காவோ, உங்களுக்காவோ நான் பேசுறனாலயோ கிடையாது. அது நியாயமானதா இருந்தா நீங்க வைங்க. அது என்ன வேணாலும் வைங்க. நீங்க அதாவது சார் எங்களுக்கு ஓல்டு வேணாம், நியூ அது நீங்க பாருங்க. என்ன கோரிக்கைனாலும் வைங்க. ஆனால் மாற்றம் வேண்டும் கண்டிப்பா. இதுல வந்து சீர்திருத்தம் வேண்டும். நியாயமானதா வேண்டும். அவங்க ஒரு பேஜ் அறிக்கை குடுக்கணும். ஒட்டுமொத்த மாணவர்களுடைய மதிப்பை நாங்கள் உணர்வை மதிக்கிறோம். நாங்க ஆலோசனை பண்றோம். இந்த குழு அமைச்சிருக்கோம். 2, 3 நாட்கள்ல தெரியும்னு நெனச்சா என்ன வேணாலும் செய்யலாங்க. அரசாங்கம் நமக்காக தாங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. அரசாங்கம் சொல்றதையே ஒபே த ஆர்டர்ங்கிறது அரசு வேலைக்கு போகணும்னா ஒபே த ஆர்டர்ல இருங்க. அரசு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே இங்க கேட் வாசல் மூடி இவ்வளவு பெரிய பூட்ட போட்டா எப்படி ஒபே த ஆர்டர் ஆகும்? ஸோ மனசுல வச்சுக்கோங்க. ஸோ தேங்க் யூ டு ஆல். நாளைக்கு எல்லாரும் மறந்துடாதீங்க. தேங்க் யூ.